ஸ்ரீ சீரடி சாய்நாதனே நமக. உன்னை மனநோக அழ வைத்துவிட்டு அவர் நிம்மதியாக இருந்து விடலாம் என்று ஒருவர் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். அவர்களின் ஆட்டமும் இனிதான் பார்க்கப் போகிறாய். என் விளையாட்டையும் இனிதான் நீ களம் காணப் போகிறாய். நான் உன் வீட்டில் கம்பீரமாக வந்து குடியமர்ந்து விட்டேன். இனி உன்னை அழ வைத்த பார்ப்பவர்கள் தன் கண்ணிலும் கண்ணீர் உண்டு என்பதை நினைத்து பார்க்கும் தருணத்தை இந்த சாய்தேவன் உருவாக்கி விட்டேன். நீ நினைப்பதையெல்லாம் நினைத்து கொண்டு அவர் உன்னை பேராசை பிடித்தவர் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாரோ என்று நீ மனமருந்தாதே. என் பிள்ளையே, எது பேராசை எது ஆசை என்று என் பிள்ளைகளுக்கு தெரியும். எதை ஆசைப்பட்டாலும் அதற்கு ஏற்றவாறு முயற்சியும் செய்ய தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்வில் இருக்கின்ற இருளை மறைத்து உனக்கான வெளிச்சத்தை உனக்கான ஒளியை நான் தர வந்து இருக்கும் பொழுது இனி தேவையும் தேவையற்றதும் நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எந்த ஒரு மனப்பக்குவம் என் பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு இருந்தேனோ அந்த மனப்பக்குவத்தை தந்து விட்டேன். இனி நீ வேண்டியது வேண்டியவாறு உன் கையில் கிடைக்கத்தான் போகிறது. அங்கு எப்படி உன் பேராசை என்று அவர்கள் சொல்லலாம் என்று நீ மனமருந்தாதே. அதை நான் பார்த்து கொள்கிறேன். ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடி முடிக்கட்டும். இனி வருகின்ற காலங்களில் உனக்கானதை நான் உன் கரப்பற்றத்தான் போகிறேன். ஒரு காக்கையானது தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக செய்து கொண்டு இருக்கின்றது. எப்படி தெரியுமா? அங்கு தண்ணீர் குடிக்க வேண்டுமென்றால் சிறு சிறு கல்லாக அந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டு தண்ணி மேலே வந்தவுடன் அங்கு குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொள்கிறது. அதற்கு தேவை தண்ணீர் என்று அது வைராக்கியத்தோடு இருந்ததனால் மட்டும்தான் அப்படி அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை அங்கு தனக்குள் இருந்து வெளிப்படுத்தி அதன் தண்ணியை குடித்திருக்கிறது. அதுபோல் தான் உனக்கும் உன் மனதில் தூய்மையான உள்ளமும் நேர்மையான குணமும் இருக்கும் பொழுது நீ யாருக்காக பயப்பட வேண்டும்? தன்னிலை மறந்து சிலரோ பிறர் நிலை பற்றி தான் யோசிக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளைகள் அப்படி இல்லை. பிறர் நிலையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் சேர்த்து யோசிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் எப்படி அங்கு கண்டும் காணாமலும் சென்று விடுவேனோ என்று நினைக்கிறாய். உயிரினும் மேலான சில விஷயங்கள் உன் மனதை கொண்டு வருத்தி கொள்ளும் போதுதான் இது வேண்டுமா வேண்டாமா என்ற சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கானதை கொடுப்பதற்கு இந்த சாய்தேவன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். உனக்கான தன்மானம் உன்னை தேடித்தான் வரும். மதியாத இடத்தில் நீ சிறு துள்ளி கூட அங்கு நிலை பெற்று விடாதே. என் தங்கமே, உனக்கு எது தேவை என்று எனக்கு தெரிந்து விட்ட பிறகும் நீ மற்றவர்களிடம் போய் அங்கு கையேந்தி நிலையை உருவாக்கி விடாதே. உனக்கு தேவையானதை தருவதற்குத்தானே உன் நிலையை நான் உனக்குள் உருவாக்கி இருக்கின்றேன். எது எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. வெற்றிக்காக என் பிள்ளைகள் அங்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உன் மனம் ஒவ்வொரு தருணத்திலும் அங்கு உடைக்கப்பட்டு நீ சுக்கு நூறாய் கொண்டு இருக்கின்றாயோ என்று சிந்திக்காதே. அந்த நேரத்தில் உன் மனம் மட்டுமல்ல, உன் உள்ளம் மட்டுமல்ல, நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் செதுக்கி கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். ஒவ்வொரு நல்லதையும் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்யும் பொழுது அச்சத்தை வளர்த்து கொள்ளாதே. ஒரு மனிதன், ஒரு நல்ல மனிதன் விவாதத்தில் எப்பொழுதுமே அங்கு ஈடுபடுவதில்லை. ஈடுபட்ட காலத்தை அங்கு உனக்கான காரியத்தை செயல்படுத்தி கொண்டே இரு. வெற்றி உனதாக இருக்க போகிறது. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதை சிறந்ததாக மாற்றுவதற்கான திறமையும் வலிமையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கும் பொழுது நான் இதற்காக இங்கு மனம் வருந்த வேண்டும்? நீந்த முடியாத மீன் எப்படி கடல் கரையில் சேர்ந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோல் உன் வாழ்க்கையில் விமர்சனங்கள் அந்த கரையை கடக்கச் செய்துவிடு. விமர்சனங்களை பற்றி நீ நினைத்து கொண்டிருந்தால் அதற்கு மட்டும்தான் பதிலடி கொடுக்க முடியும். உன் முதுகுக்கு பின்னால் பற்றி பேசியவர்களை நீ ஏன் மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? என் தங்கமே, சிந்திக்காத வாழ்க்கை என்றுமே அங்கு சேரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனை என்றுமே நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. அதனால் எதை யோசித்து செயல்பட வேண்டுமோ,
எந்த முடிவு உனக்கான வாழ்க்கையை கொடுக்குமோ அந்த முடிவில் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. உன்னுடன் நான் உனக்கான வாழ்க்கையில் தரம் உயர்த்த வந்து இருக்கும் பொழுது உன்னை தாழ்த்துவர்கள் முன்பு தரம் உயர்த்தத்தான் போகிறேன். உயர்ந்தவர்கள் முன் நீ பணிந்து போவதனால் அங்கு தரைக்குறைவாக ஆகிவிட்டாயோ என்று மட்டும் எண்ணிக்கொள்ளாதே. அத்தனை நிலைகளையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான பெரும் அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கானதில் கொடுத்திருக்கின்றேன். உனக்கு நீயே கண்ணாடியாக இருந்து கொள். அப்போதுதான் யார் முன்னாடியும் நீ மண்டியிடையும் மன்னிப்பு கேட்கவும் அவசியம் இருக்காது. ஏனென்றால் வருகின்ற குறைகளும் நிறைகளும் நீ உனக்கானதாக மாற்றிவிடும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை என் பிள்ளைகள் வளர்த்து கொள்ளும் போது நீ யாருக்காகவும் எதற்காகவும் அங்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதிர்ஷ்டம் பல நேரங்களில் நாம் கைப்பிடி மறுத்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் முயற்சியை கைவிட்டு விடாதே. விடாமுயற்சி பல அதிர்ஷ்டங்களை உனக்கு தேடி தரத்தான் போகிறது. வானவில் தோன்றும் போது வானம் எப்படி அழகாக மாறுகிறதோ அதுபோல நம்பிக்கை நம் வாழ்க்கையில் தோன்றும் போதுதான் நம் வாழ்க்கையும் இன்னும் அழகானதாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஓடிக்கொண்டே இருக்கின்றோமே, இந்த ஓட்டத்தின் பயணம் எப்பொழுதுதான் நிற்கப் போகிறதோ என்று நினைக்காதே. விடியாத பொழுது என்று ஏதாவது இருக்கிறதா? விடிந்துதான் ஆக வேண்டும். சூரியன் உதித்து தானே ஆக வேண்டும். அப்படித்தான் என் பிள்ளையே, நீ படும் கஷ்டத்தை நிலையையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது மனதில் எதை நினைத்தும் நீ வருந்தாதே. வாழ்க்கையின் பயணத்தில் அங்கு நெடுந்தூரமாக இருந்து கொண்டு இருக்கின்றாயோ என்று சிந்தித்து கொண்டு இருக்காதே. அந்த சிந்தனைகளில் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது நானாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் வருந்த வேண்டாம். மகிழ்ச்சியின் திருப்தியும் எண்ணத்தின் தேடலில் இருக்க வேண்டும். உன் உறவுகளை பற்றி நீ கவலை கொள்ளாதே. அவர்கள் உன் வெற்றி வரும்போது தானாக வந்து சேர்வார்கள். விட்டு விட்டு சென்றவர்களே என்று விட்டு விட்டு போனவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. அவர்கள் அப்படித்தான் என்று உனக்கான வாழ்க்கையில் நீ நகர்ந்து கொண்டே இரு. சோதனையின் காலகட்டம் முடிந்து விட்டது. நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது 4 பேர் உன்னை நல்லவன் என்று சொல்வார்கள். இன்னும் 4 பேர் நீ எதற்காக இருக்கிறாய் என்று கூட சொல்வார்கள். அந்த 4 பேரை பற்றி மட்டுமே உன் சிந்தனையில் ஓட்டத்தை நீ வைத்து கொண்டே இருந்தாய். நீ அடுத்த விஷயத்தை பற்றி கவனிக்க முடியாது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் உன் வெற்றிக்கான முனைப்பில் நீ செய்து கொண்டே இரு. நீ நம்பிக்கையோடு செயல்படும் எந்த ஒரு காரியமும் என் மீது பாரத்தை போட்டிவிடு. ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்லி அங்கு சில பேரோ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல அப்பா, என் முன்னே வந்து நின்று கொண்டு நீ அப்படித்தான் இப்படித்தான் என்று என்னையே பற்றி குறை சொல்கிறார்களே என்று உன் மனம் வருந்தாதே. என் தங்கமே, உருவமில்லாத சில விஷயத்தை உலகம் அப்படியும் இப்படியும் என்று மாட்டி மாட்டி புரட்டிக்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை அங்கு சும்மா விட்டு விடுமா என? இல்லைதானே. உனக்கான வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டு செல். நீ தன்னம்பிக்கையோடு இருப்பது நான் உனக்காகத்தானே. வெற்றி உன் வசம்தான். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.